அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, ஒரே சமூகமாக வாழ்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தம்மில் நம்பிக்கை கொள்வோர் தம்முள் இணைந்திருக்க வேண்டும் என்னும் உண்மையை இயேசு இங்கு வலியுறுத்துகிறார். கிறிஸ்தவரிடையே உள்ள ஒன்றிப்பு இறை ஆட்களிடையே உள்ள ஒன்றிப்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். தந்தை மகனுள் இருந்து செயல்படுகிறார், மகன் தந்தையினுள் இருக்கிறார். நெருங்கி ஒன்றித்திருக்கும் இவர்களைப் போலவே கிறிஸ்தவரும் தம்முள் இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஒன்றிப்பின் தேவை இங்கு இயேசு நன்கு வலியுறுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் ஒன்றித்திருப்பதை கண்டுதான் உலகம் நம்பும் என்கிறார். கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமை இல்லாத போது அது நற்செய்தி அறிவிப்புக்கு தடையாகும். அநேகமாக பிற்காலத்தில் தம் நம்பிக்கையாளர்கள் பிரிந்து நிற்கப் போகும் இழிநிலையை எண்ணித்தான் இயேசு இவ்வாறு கூறியிருப்பார். தமக்குள்ளே சண்டையிட்டு கொண்டு ஒருவரை பகைத்து கொண்டு அன்பின் நற்செய்தி அறிவித்தால் அது எவ்வாறு ஏற்கப்படும்? தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். இயேசு இறைவன் தமக்கு அளித்த மாட்சியை தம் சீடருக்கு கொடுக்கிறார். அவரது மாட்சி மூவகையானது. ஒன்றாவது, முதலில் அவர் சிலுவையில் துன்புற்று இறப்பதே அவரது மாட்சி. இப்பொருளில்தான் தாம் விரைவில் மாட்சிறப் போவதாக பேசுகிறார். இம்மாட்சி சீடருக்கும் அளிக்கப்பட்டது. சீடர்களும் இயேசுக்காக தம் உயிரை இழப்பர். இவ்வாறு நிகழும் என்று இயேசு ஏற்கனவே தெளிவாய் கூறிவிட்டார். இரண்டாவது, தந்தைக்கு கீழ்ப்படுவதே இயேசுவின் மாட்சி. இயேசு சாவு வரை முற்றிலும் கீழ்ப்படிந்து அதன் வழியாக தந்தைக்கு மாட்சி அளித்து தாமும் மாட்சி பெறுவார். சீடர்களுக்கும் இம்மாட்சிமே அளிக்க பெறும். அவர்களும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு பணிந்து அவற்றை போதிக்க உலகெங்கும் செல்வார்கள். சாவு மட்டும் அவ்வார்த்தைகளுக்கு பணிந்து வாழ்வார்கள். மூன்றாவது, இயேசுக்கு மாட்சி அளிப்பவை சீடர்களின் சொற்களும் செயல்களும். இயேசு சொன்னவற்றை கேட்கும் தச்சனின் மகனாகிய இவருக்கு இத்தகைய வல்லமை எங்கிருந்து வந்தது என்று மக்கள் வியப்பார்கள். இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுகிறாரே என ஆச்சரியப்படுவார்கள். அவருடைய செயல்களைக் கண்டு நம்முடைய பெரிய இறைவாக்கியம் ஒருவர் தோன்றியுள்ளார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என கூறி அவரை மாட்சிப்படுத்துபவர்கள் ஓசன்னா என ஆர்ப்பரித்து மகிழ்வார்கள். இந்த மாட்சிமையும் அவர் சீடருக்கு அளிப்பார். அவர்களும் தம் சொல்லாலும் செயலாலும் மாட்சி பெறுவர். அவர்கள் செய்தவற்றை பார்த்து மக்கள் திகைப்புற்று மலைத்து போயினர். அவர்களை தேவர்கள் என நினைத்து அவர்களுக்கு பலியிடக்கூட முயன்றனர். இத்தனை மாட்சிகளையும் பெற்ற அவர்கள் இயேசுவின் இறை மாட்சியையும் காண்பார்கள். இறை ஆட்களில் ஒருவர் என்னும் முறையில் இயேசுக்கு மாபெரும் மாட்சி உண்டு. தம் சிந்தனையும் கற்பனையும் கடந்து இம்மாட்சியை சீட விண்ணுலகில் காண்பர். தம் சீடர்கள் தாம் இருக்கும் இடத்திலே இருக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி முடிந்ததும் அவர்கள் அனைவரும் தம் தந்தை இல்லத்தில் இன்புற வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமும் வேண்டலும். உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இறைவனின் பெயரை இயேசு மக்களுக்கு அறிவித்தார். உலகம் முடியும் வரை திருச்சுவையோடு இருந்து இன்னும் இறைவனின் இயல்பையும் பண்புகளையும் தந்தைக்குரிய அவரது அன்பையும் அறிவிப்பார். இவ்வாறெல்லாம் செய்ய காரணம் அவர்கள் இறைவனின் அன்பில் ஒன்றித்து இருக்க வேண்டும் என்பதே. இவ்வாறு தம் நீண்ட உரையின் மைய கருத்தையும் தம் வாழ்வின் நோக்கத்தையும் இவ்விறுதி வசனங்களில் சுருக்கி தருகிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, கூட்டம் கூடுவது எளிதான காரியம், ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம் என்று குறிப்பிடுகிறார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். மேலும் வால்டர் என்ற அறிஞர் வளமான நாட்டின் மக்கள் ஒற்றுமை உணர்வு உள்ளவர்களாகவும் நாகரிகம் பண்பாடு வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுவார். எல்லா உயிரினங்களுமே ஒரே சமூகம் என்ற உணர்வோடு தான் வாழ்கின்றன. விலங்குகளான
எறும்புகள் சேர்ந்தே உணவு தேடும் காக்கைகள் தன் சுற்றத்தை அழைத்தே உணவு உண்ணும். சிங்கங்கள் கூட்டமாகவே வேட்டையாடி உணவு உண்ணும். பறவைகள் கூட்டமாகவே கடல் தாண்டும். ஆனால் மனித இனம் மட்டும்தான் ஒரே சமூகம் என்ற வார்த்தை காற்றாய் பறக்க விட்டுவிட்டது. ஆனால் இயேசு அமைத்த இறையாட்சி ஒற்றுமையின் இறையாட்சி. ஏனென்றால் அவர் எல்லாருக்காகவும் கடவுளிடம் மன்றாடுகின்றார். அது மட்டும் அல்லாமல் எல்லா மக்களினங்களுக்கும் புதுமை செய்தார். எதன் அடிப்படையில் என்று பார்க்கும்போது அன்பின் அடிப்படையில் அன்பின் சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பது இயேசுவின் இறையாட்சி கனவு. ஆனால் அதற்கான சலுகைகளை அமைத்து கொடுக்கின்றார். அதனால்தான் பாவியான சக்கை வீட்டிற்கு செல்கின்றார். ஒதுக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு செல்கிறார். தீட்டு என சமுதாயம் கூறிய பெண்ணின் இரத்த போக்கை தொட்டு குணமாக்குகிறார். காரணம், இயேசு ஒரே சமூகமாக உருவாக வேண்டும், உருவாக்கப்படத்தான் உருவகமாக செய்து காட்டினார். அதன் விளைவாகத்தான் தன் தந்தையிடம் அனைவருக்காக மன்றாடுகின்றார். அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எல்லாரும் ஒரே சமூகமாக வாழ்வதை நான் விரும்புகிறேனா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேனா? இணைந்து வாழ்ந்து இயேசுவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எல்லாரும் ஒரே சமூகமாக வாழ்வதை விரும்பவும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மக்களுக்காக ஜெபிக்கவும், இணைந்து ஒற்றுமையாக வாழ்ந்து இயேசு விருப்பத்தை நிறைவு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.